கோயில் மும்பை எக்ஸ்பிரஸ் பக்காலா ஸ்டேஷனில் இங்கேருந்து நாகர்கோவிலேருந்து போகிற இன்ஜின் வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக பக்காலா, அது வந்து ஆந்திர பிரதேஷ்னு நினைக்கிறேன். ஆந்திர பிரதேஷில் இந்த ஜங்ஷன் ஸ்டேஷனில் வண்டி நிற்கும். முன்னாடி இருந்த இன்ஜினை டிட்டாச் பண்ணி அதை பின்னாடி வகையில் அட்டாச் பண்ணுவாங்க. அது மாற்றி போகும். அது டைரக்ஷன் மாறி போகும்போது கரெக்டாக பின்னாடி இருந்த கோச்சு முன்னாடி போயிடும். பாம்பேக்கு பக்காலாவிலேருந்து பாம்பே போகும்போது பின்னாடி இருந்த கோச்சஸ் எல்லாமே முன்னாடி போக ஆரம்பிச்சிடும். இது ஒரு சேஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டிங் ஆப்ரேஷன்ஸ் பவர் அட்டாச் பண்ணும்போது இங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டாஃப், கார்டு, இந்த பாருங்க பாயிண்ட்ஸ்மேன், இவங்களாம் எவ்வளவு கேர்ஃபுல்லாக இந்த அட்டாச்மெண்ட்டுக்கான வேலையை செய்கிறாங்க. இது இந்த நேரத்தில் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. இது வந்து அந்த லோக்கோ அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 மீட்டருக்கு முன்னாடியே நிற்கணும். சப்போஸ் ஒரு வேளை 20 மீட்டருக்கு முன்னாடி நிற்காமல் அவங்க வந்து நேராக இன்ஜின் ரேக் மேலே வந்து அட்டாச் பண்ண வந்தால் இந்த பாயிண்ட்ஸ்மேன் ஆன் த ஸ்பாட்லேயே இன்ஜுரி ஆகிடுவார். ரொம்ப அவருக்கு ஆபத்தான சூழ்நிலை. அதனால் இங்கே இருக்கிற கார்டு, டிரைவர், அது லோக்கோ பைலட், அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாஃபு, சிஎல்டபிள்யூ ஸ்டாஃபு எல்லாருமே கேர்ஃபுல்லாக பாருங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கான பணியெல்லாம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பாயிண்ட்ஸ்மேன் வந்து சைடில் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டாரு. கூட இருக்க மாட்டாங்க. கூட இருந்தாங்கன்னா அவர் மேலே ஹிட் ஆகி பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடும். அப்புறம் 2 கப்ளிங் வந்து மேட்ச் ஆன பிறகு அப்புறம் அதை வந்து கப்புள் பண்ணுறதுக்கான அடுத்த பணிகள்லாம் செய்கிறாங்க. அப்புறம் அதில் பிபி, எஃப்பி, அதாவது பிரேக் பைப் ப்ரெஷர், ஃபீட் பைப் ப்ரெஷர் சொல்லுவாங்க. அது அப்புறம் அந்த ஹோட்டல் லோடு மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு இது இருக்குது, ஹோஸ் பைப்பு, அந்த கேபிள், எலக்ட்ரிக் கேபிள், இன்ஜின்லேருந்து பவர் வந்து எல்லா கோச்சஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுதான் ஹோட்டல் லோடு மேனேஜ்மெண்ட்டுடைய பவர் கேபிள்.